ஒருத்தனுக்கு லக் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எதை தொட்டாலும் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாததை நான் இப்போ தான் பார்க்குறேன். எஸ், நம்ம ருத்துராஜ் கெய்க்வாட் பற்றி தான் பேசுகிறேன் கைஸ். இப்போ தான் கவுண்டி ஸ்டென்ட்டில் செலக்ட் ஆகியிருக்காரு, யார்க்ஷருக்கு வேறு ஆட போகிறாரு, நம்ம ஜோரோ டீம் வேறு. ஸோ டெஃபினட்டாக அந்த டெக்னிக்கலாக நிறைய ஹேண்டில் பண்ண கற்றுப்பாருன்ற மாதிரிலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் மேபி அது ஒரு நியூ ஸ்டார்ட்டாக இருக்குமோன்ற மாதிரி தான் நம்ம நம்பிட்டு இருந்தோம். ஆனாலும் நான் அதே வீடியோவில் சொல்லியிருப்பேன், ருத்துராஜ் கெய்க்வாடுக்கு சுத்தமாக லக் கிடையாது. ஏதாச்சும் ஒரு க்ரூஷியல் மூமெண்ட்டில் டீமில் செலக்ட் ஆனாலும் கரெக்டாக மேட்ச் ஆடுறதுக்கு முன்னாடி இன்ஜுரி ஆகிறதா இருக்கட்டும், அவர் நல்லா விளையாண்டு அடுத்த சீரீஸில் எடுக்கலான் இருக்கும்போது ஒரு இன்ஜுரியா இருக்கட்டும், ஒரு ஐபிஎல் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் கேப்டன்ஷிப் பண்றாரு, கண்டிப்பாக டீமை ஒரு பிளே ஆஃப்க்கு எடுத்துட்டு போவார்ன்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது ஒரு இன்ஜுரினால ரூல்ட் அவுட் ஆனாரு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் ரீசனால யார்க்ஷயர் ஸ்டென்ட்ல இருந்து வெளியே வந்திருக்காரு. ஸோ இந்த சீசன் அவர் ஆட மாட்டார் யார்க்ஷயர் டீமுக்காக. ஆப்வியஸாக நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப டிசப்பாயிண்டடாக தான் இருக்காங்க. அண்ட் சில செக்ஷன் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்னப்பா இவன் ரொம்ப கேஷுவலாக இருக்கானே, ரொம்ப சீரியஸ்னஸே இல்லாமல் இருக்கான்ற மாதிரி. பட் இது பர்சனல் ரீசனால கைஸ், நமக்கு என்ன விஷயம் தெரியாது. அவராக வாலண்டியர் பண்ணி லாஸ்ட் மந்த் கமெண்ட் பண்ணாரு யார்க்ஷயர் டீமுக்காக இந்த மாதிரி மேட்சஸ் ஆட போறேன்னு. பட் அவரே 1 வீக் முன்னாடி பேக் அடிக்கிறாருன்னா டெஃபினட்டா ஒரு பெரிய பர்சனல் இஷ்யூவா தான் இருக்கும். அண்ட் யார்க்ஷயர் டீம்ல அந்த ஸ்டேட்மெண்ட்லயும் அதான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அவர் ஒரு பர்சனல் ரீசனுக்காக விலகி இருக்காரு. இப்போதைக்கு நான் அது என்னன்னு கமெண்ட் பண்ண முடியாது, பட் ஹோப் எவ்ரிதிங் இஸ் ஓகேன்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமும் நம்ம இந்த பர்டிகுலர் விஷயத்துல அவரை கிரிட்டிசைஸ் பண்றது நல்லா இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது கைஸ். பட் எஸ், ஃபேன்ஸோட ஃப்ரஸ்ட்ரேஷன் டெஃபினட்டா எனக்கு புரியுது. ஏன்னா நானே லாஸ்ட் வீடியோல அதான் சொல்லியிருந்தேன், ஒரு டோர்னமெண்ட்ல இருக்கும்போது ஒரு சீரியஸ்னஸே இல்லாமல் இன்ஜுரி ஆகிட்டு போறாருன்னு. ஸோ அதெல்லாம் லைக் நம்ம அந்த விஷயத்துக்கு நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம், என்னடா கேர்லெஸ்ஸாக இன்ஜுரி ஆகிறான். இன்ஜுரி கூட கேர்லெஸ்ஸாக யாரும் ஆக மாட்டாங்க. பட் சொல்கிறேன், ஒரு மனுஷனுக்கு கால் கை எங்கே வச்சாலும் இன்ஜுரி ஆகுதுன்னா சுத்தமாக லக் இல்லைன்னு நம்ம சொல்லி ஆகணும் கைஸ். அண்ட் இந்த பர்டிகுலர் விஷயத்தில் நம்ம அதை கூட பேச முடியாது, ஏன்னா பர்சனல் இஷ்யூன்னு வந்ததுக்கப்புறம் கிரிக்கெட் இருந்து செகண்டரியாக போயிடும். ஆனால் ஒன்று மட்டும் கிளியராக தெரியுது கைஸ், அவருக்கு சுத்தமாக லக் இல்லை. என்ன எடுத்தாலும் எதனா ஒன்று வந்து எடுத்து விட்டுற மாதிரி தான் இருக்குது. டெஃபினட்டாக ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் தான். பட் இப்போ இல்லைனாலும் நெக்ஸ்ட் இயர் அகைன் போகலாம், ஒரு வேறு எதனா ஆப்பர்ச்சுனிட்டி கூட அவர் தேடலாம். அண்ட் ஃபேன்ஸ் நமக்கே இது பெருசாக தோணும் போது பிளேயருக்கு தெரியாதா, அவருக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நம்ம நம்பலாம், ஒருத்தனுக்கு அடி மேலே அடி கண்டினியூஸாக விழுதுன்னா திரும்பி அவனுக்கான நேரம் வரும்போது எல்லாமே கொட்டும், நினச்சது எல்லாமே ஒரு சக்ஸஸாக இருக்கும். ஸோ அந்த வகையில் ருத்துராஜுக்கு அந்த பர்டிகுலர் டைம் சீக்கிரம் வந்தால் பெட்டராக இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்னதான் டேலண்ட்னு இருந்தாலும் எல்லாருக்குமே அந்த ஒரு சின்ன லக் தேவை, ஒரு ஸ்பார்க் தேவை லைஃப்பில். அந்த ஸ்பார்க் இன்னும் ருத்துக்கு அமையல, அமைஞ்ச போது கூட அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம டீமில் கிடைக்கல. ஸோ அவர் டோரை உடச்சிட்டு வரணும், அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ க்ளோஸ்டாக இருக்குது இந்த வருஷம். கவுண்டியில் போய் ஒரு கருண் நாயர், வாஷிங்டன் சுந்தர், சாய் சுதர்ஷன், ஹர்ஷ்தீப் சிங் இந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் போய் அதுக்கப்புறம் டெவலப் பிளேஸாக வந்திருந்தாங்க. அப்போ இன்னும் இருக்கிற ஒரே பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஐபிஎல் தான். ஸோ நெக்ஸ்ட் இயர் ஐபிஎலுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 600+ ரன்ஸ் வித் பேட் அண்ட் அலாங் வித் ட்ராஃபி இந்த ஃபைனல்ஸ்னால் அங்கேருந்து ஒரு கேரியர் கிக் ஸ்டார்ட் கிடைக்கலாம். பட் அதெல்லாம் நடக்கணும்னா அவருக்குன்னு கொஞ்சம் லக்கு தேவை, கண்டிப்பாக வரும். இப்போ அடி வாங்குறவர் கூடி சீக்கிரம் எல்லாமே நல்ல விஷயமும் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க. ஆப்வியஸாக உங்களுக்கு நிறையா ஹர்ட்ஃபுல்லாக தான் இருக்கும், பட் கண்டிப்பாக நல்ல டைம்லாம் வரும். அப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். ரைட், அடுத்தது நம்ம குவிக்காக 2 ட்விட்டர் ரூமர் அப்டேட்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு டேல் ஸ்டீன் வந்து கேகேஆரோட பவுலிங் கோச் ஆகியிருக்காரு கைஸ். அதுக்கான அப்டேட் மாதிரி 2-3 பேர் கிளப்பி விட்டுருக்காங்க. உண்மையாக இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். பட் எஸ், இந்த மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. டேல் ஸ்டீன் வந்து எஸ்ஆர்ஹெச்சோட அந்த ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து பவுலிங் கோச்லேருந்து விலகினாரு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு ஐபிஎல் டீம் ஆர் ஏதோ ஒரு டீம் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்றது ஆப்வியஸான விஷயம். அதனால தான் அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. அது சிஎஸ்கேவா இருக்க வாய்ப்பு அதிகம்ன்ற மாதிரி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. பட் கேகேஆர் தான் ப்ரிஃபர்ட் பொசிஷனாக இருக்குன்ற மாதிரி 2-3 பேர் கிளப்பி விட்டுருக்காங்க. ஸோ அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் அப்டேட். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல வேன் பிராவோ அகைன் ஒரு கம்பேக் கொடுக்க போறாருன்ற மாதிரியும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. இது ஒரு வகையில் நம்புற மாதிரி இருந்தாலும் பிராவோ இப்போ தான் அந்த ஃப்ரான்ச்சைஸில் ஒரு பொசிஷனுக்கு போயிருக்காரு. ஸோ உடனே எப்படி வெளியே தள்ளுவாங்கன்றது எனக்கு தெரியல. ஸோ இது ஃபர்ஸ்ட் அப்டேட். அந்த செகண்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சு சாம்சன் தான். நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், சஞ்சு சாம்சன் பற்றி கம்ப்ளீட்டாக உண்மையாகி சிஎஸ்கே ட்விட்டர் ஹேண்டர்லேருந்து வந்தால் மட்டுமே நான் வீடியோவில் ஃபுல்லாக பேசுவேன்னு. அண்ட் 1-2 பேர் இந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஜூலை 20, இந்த வீடியோ ஜூலை 20 காலையில் தான் வந்திருக்கும். ஸோ இன்னைக்கு தான் சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது உண்மையா இல்லையான்னு தெரியல. பட் அந்த 2012 உலக அழியும்னு சொன்ன மாதிரி சஞ்சு சாம்சன் ஸ்டோரி லைனில் இன்னைக்கு தான் ஒரு லேண்ட்மார்க் டே. இன்னைக்கு நடக்குதா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். நடந்துச்சுன்னா டெஃபினட்டாக அதை பற்றி கம்ப்ளீட்டாக அகைன் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இன்னும் சூப்பரான பல விஷயங்கள் பல ரூமர்ஸ்கள்லாம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கே தோணும், டே போதுண்டா ஓரளவுக்கு எழுதலாம்டா, ஆனால் இந்த அளவுக்குலாம் கதை எழுதக்கூடாது உங்களுக்கே தோணும். அந்த அளவுக்குலாம் நம்ம நிறைய ஸ்டோரி போயிட்டு இருக்கு ட்விட்டரில். அதில் ஓரளவுக்கு நம்புற மாதிரி இருக்க 2 ஸ்டோரி லைன்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது நடக்குமா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நிறைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கைஸ். அடுத்த வீடியோவில் அகைன் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.
வாட்சிங் அகேன். டேக் கேர். பை.